ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாம்பழ ஜாம் தான், மேங்கோ ஜாம். இது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. நான் 1 கப் மாம்பழம் எடுத்திருக்கேன். 1 கப் மாம்பழத்துக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய், ஒரு லெமன், ஒரு சின்ன பாதி அறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கல் உப்பு, அவ்வளோதான். இப்போது நம்ம எடுத்து வச்ச மாம்பழத்தை மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு சர்க்கரையும் அது கூட சேர்த்து இதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் திட்டமாக காயட்டும். நான் சிம்மில் வச்சுட்டு இந்த மேங்கோ பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குல்லையா, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ நான் மிக்சர் ஜாரை கழுவி அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றிருக்கேன். நிறையெல்லாம் தண்ணி எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலை. இப்போ இதே மாதிரி நல்லா கொஞ்சம் கொதித்து சுருண்டு வரும்போது நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும். அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு தட்டில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு அந்த தட்டை சாய்ச்சிங்க அப்படின்னா அது கீழே விழக்கூடாது. அப்போ அதோட பதம் ரெடி. நான் நெய் எனக்கு வேணுன்றதுனால இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி நல்லா கெட்டியாக கொஞ்சம் சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தவுடனே நம்மளோட ஜாம் ரெடி. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். மேக்ஸிமம் 1 மந்த் வரலும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இது நல்லா இதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்ல மேங்கோ ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம், ஜாம் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜாம் சாப்பிடும்போது அப்படியே மாம்பழம் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேங்கோ ஜாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா ஹெல்த்துக்காக நாட்டு சக்கரை அந்த மாதிரி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி அப்படி. நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.